Hello friends, welcome to my channel TNPC Tricks. இன்னைக்கு நம்ம ஈகை அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் 5 குறள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 5 குறள்ல ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க. வரியாறு கொன்று ஈவதே ஈகை மற்றதெல்லாம் குறி எதிர்ப்பை நீர்த்து உடைத்து அப்படின்னு சொல்றாங்க. வரியார் கொன்று அப்படின்னா இல்லாதவர் அர்த்தம். இல்லாதவரை தான் அப்படி சொல்றாங்க. இல்லாதவருக்கு ஈவதே அப்படின்னா கொடை. இல்லாதவருக்கு கொடை செய்கிறது தான் ஈகை அப்படின்னு சொல்றாங்க. மற்றதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா குறி எதிர்ப்பை அப்படின்னா பயன் எதிர்பார்த்து கொடுக்கறது ஈகை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றதெல்லாம் குறி எதிர்ப்பை நீர்த்து உடைத்து அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குறள் பார்ப்போம். நெக்ஸ்ட் குறள், நல்லார் எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லை எனும் ஈதலே நன்று அப்படின்னு சொல்றார். சரிங்களா? இப்போ இல்லாரு அப்படின்னா நல்ல நெறி. சரிங்களா? நல்ல நெறி எது அப்படின்னா ஈகை ஒரு நல்ல நெறி அப்படின்னு சொல்றாரு. கொள்ளல் என்னது? தீதுன்னு சொல்றாரு. ஆனா மேலுலகம் இல்லை அப்படின்னா ஈதல் நன்று அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? நல்ல நெறி ஈகை நல்ல நெறி, கொள்ளல் என்ன அப்படின்னா தீயது அப்படின்னு சொல்றாரு. மேலுலகம் இல்லைன்னா ஈதலே நன்று அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் குறள் போலாம். இளனெனும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல அப்படின்னு சொல்றார். இளன் என்னும் எவ்வம், இல்லன் அப்படின்னா என்னிடம் ஒன்றும் இல்லை என்று கூறுபவர். ஒன்றும் இல்லை. சரிங்களா? என்கிட்ட ஒன்னும் இல்லை என்று கூறாமல், உரையாமல் அப்படின்னா கூறாமல் ஈதல் கொடுக்குறாங்க, கொடையா கொடுக்குறாங்க. யாரு அப்படின்னா குணமுடையோன் அப்படின்னா நல்ல நெறி உடையவன், நல்ல நெறி உடைய குடிமகன். சரிங்களா? அவரைதான் குலனுடையான். அவர்கிட்ட நல்ல குடிமகையான் என்ன சொல்றாரு அப்படின்னா தம்மிடம் என்ன இருக்குதோ அது கொடுக்குறாரு. சரிங்களா? நம்ம கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா இல்லைன்னு சொல்லாம தம்மால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யறதுதான் ஒரு நல்ல குடிமகன் அப்படின்னு சொல்றாரு. குலனுடையான் அப்படின்னா நல்ல நெறி உடைய குடிப்பிறப்பு ஆர் குடிமகன். சரிங்களா? நெக்ஸ்ட் குறள் போலாம். நெக்ஸ்ட் குறள் பாருங்க. ஈத்துவக்கும் இன்பம் அறியாங்கோல் தம்முடைமை வைத்திழக்கும் வன்கணவர். சரிங்களா? ஈத்துவக்கும் அப்படின்னா சேர்த்து வைத்த செல்வம், தாம் சேர்த்து வைத்த செல்வத்தை பிறரிடம் கொடுத்து அது வர மகிழ்ச்சிய அறியாதவங்க ஒரு வன்கணவர் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? வன்கணவர் அப்படின்னா கொடியவர். சேர்த்து வைக்கும் செல்வத்தை பிறரிடம் கொடுத்து அந்த இன்பத்தை அறியாதவங்களை தம்முடைமை இழுத்தவருக்கும் வன்கணவர் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? நெக்ஸ்ட் குறள் போலாம். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசி மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல ஆற்றல் அப்படின்னா வலிமை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆற்றல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வலிமை. ஆற்றுவாருடைய வலிமை. ஓகேங்களா? ஒருத்தவங்க பசியால வரவங்களுடைய அந்த பசியை போக்குறவங்களுக்கு பசி என்னும் கொடிய நோய் அவங்கள தாக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆற்றுவார் அப்படின்னா மன வலிமை உடையோரின் வலிமை பசி ஆற்றல் அப்பசியை மற்றவரின் ஆற்றலின் பின். சரிங்களா? பசிலாம் வர ஒருத்தவங்களுடைய பசியை தீர்க்கும் போது அந்த பசி என்னும் கொடிய நோய் அந்த பசி ஆற்றுறாங்கள அவங்கள போய் சென்றடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5 குறள்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.